இப்ப இஸ்லாமியர்கள் குறித்து பெரியார் என்ன பேசினாருன்றதை கேள்வி எழுப்புறாங்க. பேசிட்டு 63ல வந்து நீங்க வந்து ஏன் இங்க இருக்கிறீங்க வெளியே போங்க அப்படின்னு பெரியார் சொன்னாரு. சொன்ன உடனே போயிட்டாங்களா யாராவது? பெரியாருக்கு எதிராக மாபெரும் போராட்டத்தை நடத்தினாங்களா? இல்ல அதெல்லாம் ஏன் மறைக்கிறீங்க? பெரியாருக்கு ஒரு புனித பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க. யாரு கட்டமைச்சா? நீங்க தான் சொல்றீங்கல்ல பெரியார் சொன்னாருன்னு. சொல்லிட்டு தானே இருக்கீங்க. சார் பெரியாரின் குறைகளை நீங்க சொல்லுங்க. பெரியாரின் நிறைகளை நாங்க சொல்றோம். இவ்வளவுதானே. முதல்ல பெரியார் பேசுபொருளாக மாற வேண்டிய அவசியம் என்னன்ற கேள்விக்கு யாருமே பதில் சொல்ல மாட்டேன்றீங்களே. பெரியார் இப்படி சொன்னாராம், பெரியார் இந்த புத்தகத்துல இப்படி எழுதினாராம், பெரியார் அங்க போகும்போது இப்ப எதுக்கு அது தேவையானது? நாட்டுக்கு இப்ப அது தேவையா? இந்த பேசுபொருள், இந்த விவாத பொருள் தேவையா? எதை மடைமாற்றுவதற்கு பெரியார்? அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்ற நானு. யாரை திசை திருப்புவதற்கு பெரியார்? அல்லது 26 தேர்தலை சந்திக்கிறதுக்கு பெரியார் எடுத்திருக்கோம்னு சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க. அதை விட்டுட்டு நீங்க சம்பந்தம் இல்லாம பெரியாருன்னா பெரியாரை வணங்குங்கன்னு சொன்னோமா? பெரியார் தான் தலைவர்னு எங்கேயாவது யாராவது இப்ப முன்னிறுத்தினாங்களா? இல்ல தேர்தல் அரசியலுக்கு வரும்பொழுது வாக்கு கேட்டு வரும்போது பெரியாரை தூக்கிட்டு வந்தாங்களா உங்ககிட்ட? அப்ப சொல்லுங்க. சம்பந்தம் இல்லாம ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவர் கொள்கை தலைவரை அறிவிச்சிருக்காருன்னா, அவர் அறிவிச்சிட்டு போறாரு. உங்களுக்கு என்ன வந்துச்சு? ஆனா அவரு இது வரைக்கும் வாய் திறக்கல. ஏன் அஞ்சலி அம்மாள் அறிவிச்சிருக்காரு சொல்ல மாட்டேன்றீங்க? வேலு நாச்சியாரை சொல்லியிருக்காரு சொல்ல மாட்டேன்றீங்க? அம்பேத்கர் சொல்லியிருக்காரு, காமராஜர் சொல்லியிருக்காரு. அப்புறம் ஏன் அவங்களெல்லாம் சொல்ல மாட்டேன்? அவர் ஒருத்தர் 5 கொள்கை தலைவர் சொல்லியிருக்காரு. பெரியாரை மட்டும் உங்களுக்கு எதிர்க்க வேண்டிய அவசியம் எங்க இருக்கு? இந்த குரல் தான் யாருடைய குரல்னு திரும்ப திரும்ப கேட்கிறேன். அதுக்கு யார்கிட்ட இருந்துமே பதில் வர மாட்டேங்குது. சரி, பெரியாரை மட்டும் ஏன் விஜய் கிட்ட இருந்து கூட பதில் வரல? அது விஜய் கிட்ட போய் கேளுங்க. உங்க தலைவர் அப்படி விமர்சனம் பண்றாங்கன்னா அவர் தான் பதில் சொல்லணுமே தவிர நான் அவங்க அந்த பதில் சொல்லிடுவேன். நான் என்ன ஸ்போக்ஸ் பர்சனா அது டிவி கேக்கு. அது அவர் தான் சொல்லணும். ஓட்டு கேட்டு வரும்போது கேளுங்க. இந்த விவாதம் என்பது இந்த பெரியார் எப்பொழுதுமே தமிழ்நாட்டில் பேசுபொருளாக மாறுவதற்கு காரணம் சங் பரிவார் கும்பல் தான். நான் அடிச்சு சொல்றேன். அவர்களுக்குத்தான் பெரியாருடைய கருத்துக்கு நேர் எதிரானவர்கள். மற்றவர்களிடம் இருக்கிறது எல்லாமே நட்பு முரண். சாமிகளை விமர்சிச்சிருக்காரு. நான் காட்ட ஆதாரம். நான்லாம் நாட்டுடைமையாக்குங்க, அரசுடைமையாக்குன்னுலாம் சொல்ல மாட்டேன். என்கிட்ட இருக்க ஆதாரம். இன இழிவு நீங்க இஸ்லாமிய சிறந்த மருந்துன்றாரு. சொல்றாரு. அப்புறம் ரொம்ப முக்கியமானது, என்ன சொன்னீங்களே நம்ம இயக்குனர் ஆதம் பாபா என்ன சொன்னாருன்னு சொன்னீங்க? எங்களுக்கு வந்து இவரே போதும். நபியே போதுமானவர். ரைட்டு.